அவர் தோற்றுருக்க மாட்டார்னு நினச்சேன், ஜெயிப்பார்னு தான் நினச்சோம். அது தோற்றது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் மக்கள் இப்படி மக்கள் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கே தெரில. உடம்பு நிலையும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அவரை பார்க்க சொல்ல. அதனால பண்ணியிருப்பாங்களா, இல்லை விஜய்க்காக பண்ணாங்களா, மாற்றம் வரட்டும்னு பண்ணாங்களா, அதுவும் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த போதை இதுவெல்லாம் ஒழிச்சாங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. இப்போ வர அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸ்கூல் சூப்பராக பண்ணியிருக்காரு, காலேஜ் கட்டியிருக்காரு நிறைய. இப்போ எதுனா ஒன்றுனா உடனே வந்து பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க எல்லாம். அதே பெரிய விஷயம்ப்பா. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன் அந்த தொகுதியில் வராத போயிட்டாருன்னு தெரிலப்பா. அவர் வரல. நாங்களே இதுவில் தான் வீனஸில் தான் பார்த்தோம் நாங்கள் அவரை. இந்த பக்கம் அவர் வரவே இல்லை. அவர் திமுக தொண்டர்கள் வந்து அதிகமாக இந்த இடத்துல அதிகமாக வேலை செய்யல. அவர் தோக்கிறதுக்கு இல்லை காலையில் வந்தாங்க, ஈவினிங் வந்தாங்க. தொண்டர்கள்லாம் டெய்லியும் தான் வந்துன்னுக்குறாங்க. நானே பார்த்துருக்கேன், கடை வச்சிருக்கேன், எனக்கு தெரியும்லப்பா. அவங்க வந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க இல்லை, ஏன்னா அவர் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மக்களும் பார்த்துருப்பாங்க, அவரை பார்த்துட்டு ஓட்டு போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். அவர் ஏன்னா இந்த பக்கம் வரலப்பா. அவர் வராதனால அது தெரில, சொல்ல தெரில. இப்போ தற்போதைய தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த இடத்துக்கு நல்லது பண்ணுவாரா, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? அவர் இப்போ தான் வந்திருக்காரு, பார்ப்போம் எப்படி பண்ணுறாருன்ட்டு. நம்பிக்கை இருக்கா? இருக்குப்பா, பண்ணுறேன்னு இருக்காரு, அதனால பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு முக்கியமான பிரச்சனைனா எதுக்கா சொல்லுங்க? இங்கே எல்லா வசதியும் இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த போதை தான் கொஞ்சம் அதை ஒழிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பெண்கள் 12 மணிக்கு தனியாக வரணும்னா அதுதான் பெருசாக இருக்குது. இப்போது 10 மணிக்கே வர முடியல எங்களால். அவங்க குடிச்சிட்டுக்குன்னு பெண்கள். ஆமாம், அது முக்கியமாக எங்களுக்கு அது வேணும்ப்பா. அதனால் நாங்களே அவர் எதுவும் செய்கிறாரோ இல்லையோ, இந்த ஒன்று செஞ்சாவோ போதும் எங்களுக்கு. நான் அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே.